வேதா வந்து விக்ரம் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து மினாலிய மீட் பண்ணது, அவங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ வந்து மினாலி வந்து ஆதி பேர தான் சொன்னா. ஆதி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமும் ஆதி தான். அங்க நடிச்சதுக்கு காரணமும் ஆதி தான். ஆதி தான் என்ன அனுப்பிச்சு வச்சான். இப்ப நான் ஆதிய விட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஆதிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு மினாலி சொன்னா. அவங்க வீட்ல ஏதாவது ஒரு இடம் கொடுங்க. வேலைக்காரியாவது வாழ்ந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு மினாலி சொன்னது எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. அத கேட்டு ஆச்சரியமா அப்படியே பார்க்குறாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து ஆதிய விட்டுட்டு வந்துட்டாங்களா? மின்னாலினி. அப்போ ஆதி எப்படி சும்மா இருந்தாரு? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒரு வேளை இதுக்கெல்லாம் காரணம் ஆதி தானா? ஆதி தான் இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படின்னோனே எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு வேதான்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. சரி ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் நான் வெளியே எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிட்டு வராங்க. அடுத்து வந்து வேதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. முதல்ல வந்து விக்ரம வெளியே எடுத்துட்டு வரணும். விக்ரம் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு வந்து நான் இந்த உதவியை பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து வேதா வந்து என்ன பண்ணுறாங்க, வசந்த் கிட்ட இந்த மாதிரி விக்ரம்க்கு வந்து ஃபோன் வந்துச்சு, அதனால தான் அவர் போனாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபோன் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எனக்கு ஆளுங்க தெரியும், நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த மாதிரி வந்து ஒரு வக்கீல் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு, அவரோட நம்பரில் தான் வந்திருக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த வக்கீல் யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அந்த வக்கீல் வந்து மினாலினியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்த வக்கீல். அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவர் வந்து தயங்கி தயங்கி பேசுகிறாரு. சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த மாதிரி மிர்னாலினி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஆதி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. என்கிட்ட கூட ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதனால் வந்து மிர்னாலினி வந்து இதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ண மாட்டேன். வைடா ஃபோனை, உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு அப்போது ஆதிக்கும் வந்து மிர்னாலினிக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. அதில் தான் இந்த நம்ம வந்து விக்ரம வந்து மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறா நீ? எப்படி விக்ரம் காப்பாற்ற போகிறோம்? அதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணுமே அப்படின்னோடனே, முதல்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு எப்படியாவது வந்து விக்ரம வெளியே எடுக்க நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னோடனே, அந்த ரிப்போர்ட்டை எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க நீ அப்படின்னோடனே, அதுக்கும் ஆள் இருக்குது, எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேதா. சரி, இப்போ எங்கே போகிறா நீ அப்படின்னோடனே, விக்ரம் வந்து மின்னாலியை மீட் பண்ணார்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், அங்கே ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. அங்கே போய் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. பார்த்தா ஆதியோட அவரோட ப்ரூஃப் ஒன்று அவர் கையில் மாட்டியிருக்க ஒரு மோதிரம் வந்து அங்கே கிடைக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக இது ஆதியோட தான் இருக்கணும். இதை எப்படி வந்து நம்ம நிரூபிக்க போகிறோம்? அப்போ ஆதி தான் இவ்வளோத்தையும் செஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாகணும். இன்றைக்கி வேற வந்து விக்ரம கோர்ட்டுக்கு கூட்டின்னு வராங்க. நம்ம சீக்கிரமாக போகணும். இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வக்கீல் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து ஆதி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து, இவன் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்பா பார்த்து ஆதி சொல்கிறாரு, உங்கள் ஃபேவரட் அந்த விக்ரம் காலி தெரியுமா? அவன் வந்து இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு தான் வரவே முடியாது வெளியே. அதே மாதிரியே அந்த மின்னாலியும் ஒழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து குடிச்சு ஆட்டம் போடுறாரு.